வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜாக பார்க்கப்படுற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியை இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸில் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலிங்கிற ஒரு காலேஜை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அங்கே என்னுடைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நான் கேட்டேன், ஏங்க இது தென் மாவட்டத்தில் இருக்கேங்க, இங்கெல்லாம் யாராவது படிப்பாங்களா? நம்ம சென்னையில் உள்ளவங்க, கோயம்புத்தூர்ல உள்ளவங்க, மதுரையில் உள்ளவங்கலாம் போய் படிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளி மாவட்டங்கள்ல இருந்தே தென் மாவட்டத்தில் போய் படிக்கிறதுக்கு வர்றாங்களாம், படிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ அப்போ இந்த கல்லூரியில் இந்த வருஷம் நம்ம படிக்க போறோம்னா இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த காலேஜில் என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும், அதே போல் 2023 என்ன ரேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப முக்கியமாக எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் டிஎன்ஏ இந்த கவுன்சிலிங் சம்பந்தமாக பல்வேறு வகையான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்கு. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் ரொம்ப காலமாக ரொம்பவே ஃபேமஸான ஒரு கல்லூரியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த கல்லூரி எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய மாணவர்கள், அதாவது தென் மாவட்ட மாணவர்கள் ரொம்ப தொலை தூரமா மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சென்னை அப்படின்ட்டு தொலை தூரத்தில் போய் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதனால நம்மளுடைய தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியை தென் மாவட்டத்தில் நிறுவனம் அப்படின்ட்டு திருநெல்வேலி சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை நிறுவியிருக்காங்க. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா 1981 ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆச்சு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு. இந்த கல்லூரியில பார்த்தீங்கன்னா எல்லாட்டையும் நம்ம பேசணும், நிறைய மாணவர்கள்ட்ட பேசணும், இப்போ படிச்சு முடிச்ச மாணவர்கள்ட்டையும் பேசணும். எல்லாருமே நல்ல ரிவ்யூ, அதாவது ஒரு டீசெண்டான ரிவ்யூ தான் சொல்றாங்க. கல்லூரி ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க, ஓகே படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த காலேஜில் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 5 அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 5 கோர்ஸுமே இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வருது. அதுக்கு என்ன கட் ஆஃப் என்ன ரேங்க்குங்கிறத நான் இப்போ சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஓசியில் 166.5க்கு போன வருஷம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கு நான் போட்டிருக்கேன் கட் ஆஃப். இந்த பக்கம் ரேங்க் போட்டிருக்கேன். இந்த ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதி. அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு. இதுல ஓசியில் 192க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன். அதே போல ரேங்க் போட்டிருக்கேன். இந்த ரேங்க்குள்ள இருந்தா உங்களுக்கு சீட்டு உறுதி. அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு. இதுல ஓசியில் 185.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கு நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன். இந்த சைடு ஜெனரல் ரேங்க் போட்டிருக்கேன். ரேங்க்குள்ள இருந்தா உங்களுக்கு சீட்டு உறுதி. அதே போல இந்த காலேஜில் ட்ரிபிள் இருக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. ஓசியில் 178க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கு நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன், ரேங்க்கும் போட்டிருக்கேன். ரேங்க் தான் ரொம்ப முக்கியம், ஜெனரல் ரேங்க். அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் ஓசியில் 161க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் போட்டிருக்கேன். இந்த சைடு ஜெனரல் ரேங்க் போட்டிருக்கேன். ரேங்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 5 டிபார்ட்மெண்ட்டையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டை நீங்க கண்டிப்பா எடுக்கலாம், எந்த யோசனையும் பண்ண தேவையில்ல. எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. சரி, பிளேஸ்மெண்ட்டை பத்தி நம்ம விசாரிச்சப்ப மாணவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்சிக்கு ரொம்பவே சூப்பரா பிளேஸ்மெண்ட் இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை யோசிக்காம எடுக்கலாமா, ஈஸியுமே எடுக்கலாங்க. இப்போ கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் வருது. இசியா இருக்கட்டும், ட்ரிபிள்இயா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வருது. பட் ஆனால் சிஎஸ்சியை கம்பேர் பண்ண போகும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல சிஎஸ்சியில ஒரு பையன்கிட்ட பேசணும், நீங்களே கூட பேசலாம், நான் பேசுறது மட்டும் கிடையாது, நீங்களே அங்கே படிச்ச ஸ்டூடெண்ட்டை பேசணும்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அங்கே யார் யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட்ல அந்த ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தாங்களோ, அதாவது ஒரு கோஆர்டினேட்டரா போட்டிருப்பாங்க. அந்த கோஆர்டினேட்டர் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்களேன். இவங்களுடைய நம்பருக்கெல்லாம் நீங்களே டைரக்டா கால் பண்ணி காலேஜில் எப்படி பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நான் கேட்ட தகவலின்படி எனக்கு நியூஸ் என்னன்னா கேட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. அவங்களுடைய வெப்சைட், காலேஜ் வெப்சைட்லேயே எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு வெளிப்படையா போட்டிருக்காங்க, வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்க போகும்போது அதாவது 6.5 லட்சம் ரூபாய் பெர் ஆனத்துக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், அப்புறம் இசிஇ டிபார்ட்மெண்ட்ல காம்காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி கம்பெனி, அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனில நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க போட்டோ கூட நீங்க பாக்குறீங்க. அவங்களுடைய வெளிப்படையா அறிவிச்சிருக்கக்கூடிய விவரங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் பெர் ஆனத்துக்கு லார்சன் அண்டு டூப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனில
அதாவது இந்த கம்பெனில கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் அப்புறம் ட்ரிபிள் இ மாணவர்கள் பல பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அந்த போட்டோவும் நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4.2 லட்சம் ரூபாய் பெர் ஆனத்துக்கு வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனில ஒரு 2 பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாவர் டெக்னாலஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் பெர் ஆனத்துக்கு வந்து ஒருத்தவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் பெர் ஆனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபின் சர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனில, அதாவது அது நாகர்கோயில்ல ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, அதுல வந்து ஒருத்தவங்க ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. சிவில் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், சிவில் ட்ரிபிளிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து எல்என்டில இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வருது, எல்என்டி கம்பெனியே வருது. ஸோ அதனால நீங்க யோசிக்கவே தேவையில்ல, பிளேஸ்மெண்ட் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, பிளேஸ்மெண்ட் ரொம்ப மொக்கையா இருக்குமோ, அப்படி டீசெண்டா இருக்கு பிளேஸ்மெண்ட். ரொம்ப வேற லெவல்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலம்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கல்லூரியிலலாம் பிளேஸ்மெண்ட் வந்து தென் மாவட்டங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துட்டு போறதே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு செயல். ஸோ அதனால கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்டை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகே, தென் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த ரீஜன்ல இருக்கவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எதுவுமே கிடையாது அங்க. அதாவது பாத்தீங்கன்னா நாகர்கோவில் எடுத்துக்கங்க, அந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி, அப்புறம் இந்த சைடு விருதுநகர், இந்த ரீஜன்ல இருக்கவங்க, தென்காசி, இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒண்ணுதான் காலேஜ். அதனால இந்த கல்லூரியை நீங்க மறந்துடாம எடுக்கலாம், தப்பே கிடையாது. சரியா? சோ அதே போல இந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளவு பணம் வாங்குறாங்க, எவ்வளவு பணங்க வாங்குறாங்கன்னு நானும் விசாரிச்சேன். என்னுடைய மாணவனும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க 7.5 ரிசர்வேஷன்ல வந்துட்டாங்க. அதனால அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஃபீஸுமே வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது காலேஜ் ஃபீஸ் வாங்கல, ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்கல, எந்த ஃபீஸுமே வாங்கல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க 7.5, அதனால அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்க ஒரு 7.5 இருந்தீங்கன்னா எந்த பணமும் கிடையாது. ஆனா நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட் கோட்டால நீங்க போனீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க ஒரு மாதிரி வேற மாதிரி சொல்றாங்க. அதுல நீங்க வெப்சைட்லயே போட்டிருக்காங்க, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் போட்டிருக்காங்க. நிறைய ஃபீஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அப்புறம் ரீஃபண்டபிள் ஃபீஸ், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஆனா அதுல நம்ம பார்க்கும்போது டோட்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 8,980 ரூபா வருது டோட்டல் ஃபீஸ். இதுல நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6,980 ரூபா வரும் எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா. அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா அந்த டோட்டல் ஃபீஸ்ல இருந்து 8,980 ரூபால இருந்து ஒரு 2,000 ரூபாய் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஃபீஸ், ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளதான். அதுல எஸ்சி எஸ்டியா இருந்தா உங்களுக்கு கம்மியாகுது, 2,000 ரூபாய் கம்மியாகுது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா 2,000 கம்மியாகுது. ஹேண்டிகேப்டா இருந்தா 2,000 ரூபாய் கம்மியாகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கல்லூரியில கொடுக்குறாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே டைம் ஃபீஸ் ரொம்ப கம்மினாலும் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு கேட்டோம். ஹாஸ்டல் ஓரளவுக்கு ஓகே, சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்குனே, நல்லா தானே இருக்கு. ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாலாம் இல்லை சாப்பாடு. ஹாஸ்டலும் நல்ல ஹாஸ்டல் தான். அவங்களே நிறைய அந்த ரிவர்ஸ்லாம் போகுது பார்த்தீங்களா, ஒரு ரிவர்ஸுக்கு ஒரு நேம் இருக்கும். அது மாதிரி காவேரி, வைகை, மணிமுத்தாறு, இந்த மாதிரி நேம்லலாம் நிறைய ஹாஸ்டல் வந்து ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கு. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் காலேஜ்லேருந்து ஆப்போசிட்ல போகிற மாதிரி இருக்கும், ரோடு கிராஷ் பண்ணி. பட் ஆனால் நம்ம பாய்ஸுக்கெல்லாம் அந்த கேம்பஸுக்குள்ளேயே வந்து ஹாஸ்டல் இருக்கான். ஸோ ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸுக்கு, கேர்ள்ஸாக இருந்தாலும் ரைட்டு, அவங்க முதல் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 8,850 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பே பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அடுத்தடுத்த வருடங்களில் உங்களுக்கு 5,850 ரூபா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸுமே அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்டலுக்கு நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக பே பண்ணணும். இது இல்லாமல் மாதம் ஒரு 1,500 ரூபா கட்டுற மாதிரி வரும். எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு பில்லு, இந்த மாதிரி ஏகப்பட்டது வருது இல்லை. இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கணும்னா உங்களுக்கு ரொம்பலாம் வராது, ஒரு 30,000 20,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஸோ அதனால நீங்க ஸ்டே பண்ணி இந்த கல்லூரியில் படிக்கலாம். காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. அதே போல ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறையா, ஃபெஸ்டிவல்லாம் வைப்பாங்க. காலேஜ் வந்து வேற லெவல்ல ஜாலியா போயிட்டு இருக்கும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து படிக்க வேண்டியது நம்மளா கேர் பண்ணி படிச்சுக்கணும், நம்மளே எல்லாமே கத்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நம்மளே எல்லாம் கத்துக்கணும். காலேஜ் ஓகே, படிச்சுட்டு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுறாங்களாம். அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நிறைய ஆஃபர்ஸ் வந்ததெல்லாம் யூஸ் பண்ணிக்காம நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸுக்காக ட்ரை பண்றதா சொல்றாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ.